வளவளப்பு இல்லாத நல்ல டேஸ்ட்டான வெண்டைக்காய் குழம்பு செய்யலாமா? வாங்க. குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடியே வெண்டைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அதோட வளவளப்பு நல்லாவே கம்மியாயிருங்க. குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வெண்டைக்காயை 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கிறேங்க. குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். கடாயில் எண்ணெய், கொஞ்சம் சின்ன வெங்காயம், 2 வரமிளகாய், 2 ஸ்பூன் வரமல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் குருமிளகு, 2 மீடியம் சைஸ் தக்காளி இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இறக்குறதுக்கு முன்னாடி 1 கொத்து கருவேப்பிலை, 2 துண்டு தேங்காய் இதையும் சேர்த்து வதக்கி எடுத்து வச்சுட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ குழம்பு செய்கிறதுக்கு கடாயில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலையும் வதக்கி வச்ச வெண்டைக்காய் இது கூட சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி எக்ஸ்ட்ரா வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த தண்ணியே ஓகே அப்படின்னா நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க. இதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணி எடுத்திங்கன்னா குழம்பு ரெடி.